பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஜெனிஃபர் கீதா வடச்சென்னையில இருந்து இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இடம் கோழி மார்க்கெட் சொல்லப்படுது. இது பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பிரகாசம் சாலைக்குள்ள வந்தீங்கன்னா அம்மன் கோயில் தெரு அப்படின்ற இந்த தெரு முழுக்க 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 கோழி வியாபாரங்க தாங்க. நாட்டுக்கோழி, பாய்லர் கோழி, காடை, கௌதாரி எல்லாமே இங்க விலைக்கு விற்கப்படுது. இங்க வியாபாரிகள்லாம் இங்கதான் வந்து மொத்த விலைக்கு வாங்கிட்டு போறாங்க. இந்த இடத்த பார்த்தோன்னா பேதுரு அண்ணாச்சி தாங்க ஞாபகம் வந்துச்சு. அவரு இயேசு கிறிஸ்து கிட்ட யாரு உங்களை விட்டு போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இன்று இரவு சேவல் கூவுறதுக்குள்ள நீ என்ன 3 முறை மறுதளிப்ப அப்படின்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே பேதுரு அண்ணாச்சி 3 முறை இயேசு கிறிஸ்து மறுதளிச்சுட்டாருங்க. எனக்கு அவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் பண்ணாராம். ஆனா அதோட பேதுரு அண்ணாச்சி விட்டுருலங்க. அதுக்கப்புறம் தன்னோட தவற உணர்ந்து மனம் கசந்து அழுது தேவனோட ஒப்புரவாயிட்டாரு. ஆமாங்க. அதுக்கப்புறமா பேதுரு அண்ணாச்சி அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் தலைவனா இருந்து சீஷர்கள் எல்லாம் ஊழியத்துல சிறப்பான முறையில வழி நடத்தினாரு. அவரோட மரணம் வரையிலும் ஊழியத்துல உண்மையுள்ளவரா இருந்தாரு. ஒருவேளை நீங்களும் இயேசு கிறிஸ்துவோட அன்பை ருசித்து பார்த்து இன்னைக்கு பின்மாற்றமா விழுந்து போன நிலைமையில இருக்கிறீங்களா? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஒருவேளை நீங்களும் விழுந்து போன நிலைமையில இருந்தீங்கன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. மீண்டும் உங்களை எழுந்திருக்க செய்வார். God bless you all.